ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் நல்லபடியாக நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ சாமிக்கு வைக்கிற பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி நல்லாவே வெந்துருச்சு. மண்டலம் தட்டி போட்டேன். நெய் மட்டும் தாளித்து கொட்டினா முடிஞ்சு சக்கரை பொங்கல் ரெடி. அது பக்கத்துலேயே நான் சுண்டல் அவை போட்டிருக்கேன். அதுவுமே நல்லா அவிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா பூரண கொழுக்கட்டைக்கு நான் கடலைப்பருப்பு நல்லாவே அவிச்சு நல்லா ஃபேன் கீழே உணர வச்சுருக்கேன். அதுவும் ஒரு சைடில் இருக்குது. அதுக்கப்புறமா தேங்காய் வறுத்துட்ருக்கேன். பூரணத்துக்கு தேங்காய் வறுத்துட்டு நான் இது வித்தியாசமான முறையில் பண்ணுறேன். எப்பவும் பண்ணுறது வேறு. கடலைப்பருப்பு தட்டி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மண்டலம் போட்டு இறக்குனா முடிஞ்சது. நீங்கள் ஏலக்காய் எள் எல்லாமே சேர்த்துக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம மோதகம் பண்ணி நம்ம சாமிக்கு படைக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா சாமிக்கு பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாமிக்கு ஒரு பட்டு துணி போட்டு அதுக்கப்புறம் பலகை வச்சு சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராக சாமி அலங்காரம் பண்ணியாச்சு. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு நம்ம வீட்டு பிள்ளையார். இதுதான் நான் வழக்கமாக கும்பிட்ற பிள்ளையார். இது வந்து எங்கள் வீட்டு பால் காய்ச்சி அப்போ எடுத்த பிள்ளையார். நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையார் எல்லாமே சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம இன்றைக்கி கும்பிடுவோம். பாருங்கள் குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக. அவருக்கும் நம்ம சந்தன கும்பலாம் எல்லாம் வச்சு நம்ம வழிபடலாம். இப்போ சாமிக்கும் ரெடி ஆகிடுச்சு. நான் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. எல்லா விளக்குமே ஏற்றி நம்ம இப்போ பூஜைக்கு ரெடி பண்ணலாம். எல்லாமே ரெடி ஆகிட்டு சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறமா மோதகம் எல்லாமே ரெடி ஆகிட்டு கொழுக்கட்டை எல்லாமே ஒன்று தான் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சாமி கும்பிடலாம். இப்போ சாமிக்கு அருகம்புல், எருக்கம்பூ எல்லாமே போட்டுறேன். அவளுக்கு உகந்த பூவே அதுதான். இப்போ சாமி நல்லாவே ரெடி பண்ணியாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம செஞ்ச நெய்வேத்தியெல்லாம் எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். வாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிள்ளையருமே கீழே எடுத்து வச்சு அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கும் மாலை பூ இருந்ததெல்லாம் போட்டாச்சு. நான் ஒவ்வொரு பிள்ளையாரும் ஒவ்வொரு ஊரில் வாங்கின பிள்ளையார். இதெல்லாம் போன வருஷம் வாங்கினது அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ சாமிக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு இலையில போட்டு. இப்போ நம்ம ரெடி, சாமி கும்பிட்றது ரெடி. உங்களுக்கு நான் சேர்த்து கும்பிட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே சொல்லுங்கள்.
நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு மன நிம்மதியோட. நான் உங்களுக்குமே சேர்த்து வேண்டிக்கிறேன். எப்போவுமே நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விநாயகர் அகவல் தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். இல்லாட்டி பாட்டாவோ போட்டு விடுங்க, ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு என்னெல்லாம் பிரசாதம் வச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் தான் தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பழம், வெத்தலைப்பாக்கு, எங்கள் வீட்டிலே காய்ச்ச செவ்வாழைப்பழம், அதுக்கப்புறமா எல்லா பழவைகளும் ஒவ்வொரு பழம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இன்னொரு இடையில வீட்டிலே செஞ்ச சக்கரை பொங்கல், அவல் பொரி, கடலை, அதுக்கப்புறமா மோதகம் வச்சுருக்கோம், கொழுக்கட்டை, சுண்டல் அதான் வச்சுருக்கோம். இவ்வளோ நம்ம விநாயகருக்கு நம்ம பிரசாதமாக நெய்வேத்தியமாக கொடுத்துருக்கோம். விநாயகரும் நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இன்னும் இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் காலையில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் காலையிலே திரும்பி பூஜை பண்ணி அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் கொடுத்துட்டு பிள்ளையார் இருந்த இடத்துல நான் தூக்கி வச்சுருவேன். பிள்ளையார் இங்கே பூஜை அறையில் மேல் ஸ்லாப்பில் இருப்பார். அந்த ஸ்லாப்பில் நான் தூக்கி வச்சுருவேன். அதுக்காண்டி இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். கைஸ், இப்போ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ நான் இதில் போட்டிருக்க பூவை 3 நாள் கழித்து தான் எடுப்பேன். இப்போ கொஞ்சமாக நம்ம கணபதிக்கு பூவை போட்டுடலாம். பிள்ளையாரை பார்க்கு கொஞ்சமாக அருகம்புல்லும் வச்சிடலாம். தலையில் கொஞ்சமாக. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பூ எல்லாமே போட்டாச்சு. இப்போ விநாயகருக்கு நம்ம ஒரு நெய்வேத்தியம் கொடுக்கணும். அதை நீங்கள் என்னனாலும் கொடுக்கலாம். ஒரு பழம் வைக்கலாம், இல்லை வெத்தலைப்பாக்கு வைக்கலாம், உங்களுக்கு முடிஞ்சனையும் வைக்கலாம். நான் இன்றைக்கி பொரி வச்சுருக்கேன். இனிப்பு பொரி சொல்லுவாங்க. அந்த பொரியை அரிசியில் வறுத்த பொரியும், அடுத்தால நெல்லில் பொரித்த பொரியும், இது ரெண்டுமே இனிப்பாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதை வச்சுருக்கேன். வெத்தலைப்பாகும் கூட வச்சுருக்கேன். இந்த 2 பொரியும் எங்கள் ஊரில் கிடச்சது, நான் வாங்கியிருக்கேன். இப்போ அதை வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அவரை இருக்கிற இடத்துல நம்ம தூக்கி வச்சிடலாம் விநாயகரை.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பூஜையுமே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லபடியாக நம்ம மறுநாள் பூஜையும் முடித்து நல்லபடியாக விநாயகர் ஒரு இடத்துல நம்ம தூக்கி வச்சுட்டோம். நெய்வேத்தியெல்லாம் கொடுத்துட்டு எப்போவும் விநாயகர் இந்த இடத்துல தான் இருப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்கன்னு மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.